சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், அதாவது நிதன்யாகுவின் எலிமினேஷன் கன்ஃபார்ம், முகமூடியை கிழித்த ஈரான், அம்பலமான ஆதாரங்கள், மரணப்பீதியில் இஸ்ரேல், இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். Fourth Monkey Connect launching soon. 21ஆம் நூற்றாண்டின் நவீன போர்க்களங்கள் வெறும் எல்லைகளுடன் முடிந்து விடுவதில்லை. அவை இணையவழி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய தளங்களுக்கும் பிரிவடைந்திருக்கின்றன. அண்மையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் உடல்நிலை மற்றும் பாதுகாப்பு குறித்து எழுப்பப்பட்ட வதந்திகளை முறியடிக்க அவரது அலுவலகத்தால் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட காணொலி ஒரு புதிய சர்ச்சையை தற்போது உருவாக்கியுள்ளது. அந்த காணொலியில் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட டீப் பேக் என்பது ஆய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் இது குறித்து விரிவான பார்வையை இங்கு நாம் பார்க்கலாம். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நீண்ட நாட்கள் பொதுவெளியில் தோன்றாமல் இருந்தது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்தது. குறிப்பாக கீப்ரு மற்றும் ஆங்கில ஊடக வட்டாரங்களில் அவர் காயமடைந்து விட்டாரா அல்லது கொல்லப்பட்டு விட்டாரா என்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவின. இத்தகைய இக்கட்டான சூழலில் அவர் நலமுடன் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது. அதன் விளைவாகவே அந்த சர்ச்சைக்குரிய தேநீர் அருந்தும் காணொலி வெளியிடப்பட்டது. சமூக வலைதள பயனர்கள் மற்றும் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர்கள் இந்த காணொலியில் உள்ள பல முரண்பாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த காணொலியில் மிகவும் பலவீனமான கண்ணி அவர் கையில் வைத்திருக்கும் தேநீர் அல்லது காஃபி கிளாஸ் ஆகும் என்று கூறப்படுகின்றது. கோப்பை விளிம்பு வரையில் நிரப்பப்பட்டிருக்கின்றது. நிதன்யாகு அதை கையாளும் போது அல்லது பேசும்போது ஏற்படுகின்ற அசைவுகளுக்கேற்ப திரவம் தழும்பவோ ஒரு சொட்டு கூட வெளியே சிந்தவோ இல்லை என்று கூறப்படுகின்றது. அவர் கோப்பையை வாயருகே கொண்டு சென்று பருகுவது போல் காட்டப்பட்டாலும் கோப்பையில் உள்ள திரவத்தின் அளவு 1 மில்லிமீட்டர் கூட குறையவில்லை. இது ஏஐ மென்பொருட்கள் திரவங்களின் அசைவுகளை இன்னும் துல்லியமாக உருவாக்க முடியாமல் இருப்பதை காட்டுகின்றது. காணொலியில் நெதன்யாகு நேரடியாக பார்க்கும்போது ஓரளவிற்கு உண்மையாக தெரிந்தாலும் அவர் தன்னுடைய முகத்தை சற்று பக்கவாட்டில் திருப்பும் போது மாற்றங்கள் தெளிவாக தெரிகின்றன. அவரது காதுகளின் அமைப்பு, தாடை வரிசை மற்றும் தோலின் அமைப்பு ஆகியவை அவரது உண்மையான புகைப்படங்களுடன் ஒத்துப்போகவில்லை. இது ஏஐ ஃபேஸ் ஸ்வாப்பிங் தொழில்நுட்பத்தின் குறைபாடு என்று கூறப்படுகின்றது. எக்ஸ் தளத்தின் சொந்த ஏஐ மென்பொருளான குரூக் இந்த காணொலியை ஆய்வு செய்து இது ஒரு செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட படைப்பு என்று தீர்ப்பளித்தது. இதனை நிரூபிக்க பல இணைய பயனர்கள் அதே போன்ற பின்னணியில் நெதன்யாகுவிற்கு பதிலாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அமர்ந்து பேசுவது போன்ற டீப் பேக் காணொலிகளையும் உருவாக்கி இத்தகைய காணொலிகளை உருவாக்குவது எவ்வளவு எளிது என்பதை காட்டி வருகின்றார்கள். ஒரு நாட்டின் பிரதமர் நலமாக இருக்கின்றார் என்பதை காட்ட ஏன் ஒரு போலி காணொலியை வெளியிட வேண்டும் என்ற கேள்வி பல அரசியல் மாற்றங்களையும் உணர்த்துகின்றது. நிதன்யாகு ஒரு ரகசிய தங்குமிடத்தில் தஞ்சம் புகுந்துள்ளாரா அல்லது முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றாரா என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. தனது சொந்த நாட்டு மக்களையும் ஆதரவாக இருக்கும் அமெரிக்க படைகளையும் போர் முனையில் பலிக்கடாக்கள் ஆக்கிவிட்டு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தலைமறைவாக இருப்பது ஏன் என்ற தோற்றம் தற்போது உருவாகியுள்ளது. ஈரானின் உளவியல் போருக்கு பதிலடி கொடுக்க முற்பட்ட இஸ்ரேல் இத்தகைய போலி காணொலி மூலம் சர்வதேச அளவில் தனது நம்பகத்தன்மையை இழந்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் குறிப்பிட்டது போல தவறான தகவல்களை பரப்பி ஒரு போரை முன்னெடுப்பது நாகரிகமடைந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு இடைக்கால செயலாகும் என்று குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களை திசை திருப்பும் உண்மையிலேயே மறைக்கவும் பயன்படுத்துவது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாகும் என்றும் தெரிவித்தார். நிதன்யாகுவின் இந்த ஏஐ காணொலி சர்ச்சையானது வெறும் ஒரு தொழில்நுட்ப தவறு மட்டுமல்ல, இது அதிகார மட்டத்தில் நிலவுகின்ற ஒருவித தத்தளிப்பையும் காட்டுகின்றது. இதேவேளை இந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெவ்வேறு விதமாக வைரலாகி வருகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இமானுவேல் மேக்ரோன் ஆகியோரும் அதே காஃபி ஷாப்பில் இருப்பது போன்ற ஏஐ வீடியோக்களை உருவாக்கி நிதன்யாகுவின் வீடியோவை நம்ப வேண்டாம் என்று பலரும் கிண்டல் செய்து வருகின்றார்கள். ஒரு தலைவன் நேரில் தோன்றி பேச முடியாத சூழல் இருக்கும் போது டிஜிட்டல் உருவங்கள் மூலம் மக்களை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது என்று விமர்சிக்கப்படுகின்றது. உண்மை விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் என்பதுடன் இத்தகைய செயல்கள் போர்க்களத்தில் உள்ள வீரர்களின் தன்னம்பிக்கையை, பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவே விமர்சிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகின்ற பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள மிக முக்கியமான புஜாரா துறைமுகத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் அந்த பகுதியே வெடித்து சிதறியுள்ளது. இது அமெரிக்க கப்பல் படை பயன்படுத்துகின்ற முக்கிய தளமாகும். இந்த தாக்குதலால் துபாய் மற்றும் பல விமானங்கள் பாதையிலேயே சென்னை போன்ற இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் மற்றும் ஒரு முக்கிய இராணுவ தளம் மீதும் ஈரான் தாக்குதல்கள் நடத்தியதில் அங்கேயும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தி அறிக்கையில்
ஈரானின் உள்கட்டமைப்புகளை அழைப்பதன் மூலம் அந்த நாட்டு மக்களிடையே ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி ஆட்சி மாற்றம் செய்ய அமெரிக்கா திட்டமிட்டது. ஆனால் ஈரான் மக்கள் அரசுக்கு எதிராகவும் இல்லாமல் தற்போதைய தலைமைக்கு முழு ஆதரவாக பேரணி நடத்துவது அமெரிக்காவிற்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். இஸ்ரேலின் பாதுகாப்பு அரணான அயன்டோம் தொழில்நுட்பமானது ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் தற்போது நடைபெறுகின்றது. டெல்-அவிவ் நகரின் பல பகுதிகள் ஈரானின் தாக்குதல்களால் இடிபாடுகளாக காட்சியளிக்கின்றன. பதுங்குகுழிகளுக்குள்ளும் தாக்குதல்கள் ஊடுருவதால் இஸ்ரேலிய அதிகாரிகள் அமெரிக்காவிடம் உதவி கோரி வருகின்றார்கள். போர் இப்போது அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட்டிருக்கின்ற பின்னணியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஈரானின் பாதுகாப்புத்துறையை முற்றிலும் சிதைக்கின்ற சிஸ்டம் டிஸ்மேண்ட்லிங் ஆபரேஷன் என்ற மாபெரும் ராணுவ நடவடிக்கையை தொடங்க உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இது வெறும் ஏவுகணை தாக்குதல் அல்ல, அது ஈரானின் உற்பத்தி திறனை அளிக்கும் ஒரு தொழில்துறை போர் என்று கூறப்படுகின்றது. இஸ்ரேல் இப்போது வெறும் ஏவுகணைகளை குறிவைக்கவில்லை, மாறாக அந்த ஏவுகணைகளை தயாரிக்கும் அஸ்திவாரங்களையும் குறிவைத்து அளித்து வருவதாக கூறுகின்றது. ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள், வழிகாட்டு மின்னணு வசதிகள், திட எரிபொருள் பதப்படுத்துகின்ற அலகுகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் இலக்காக காணப்படுகின்றன. நவீன போரில் வெற்றி என்பது யாரிடம் அதிக ஆயுதங்கள் இருக்கின்றது என்பதில் இல்லை என்றும், யார் தீர்ந்து போகும் ஆயுதங்களை மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்கின்றார்கள் என்பதில் தான் காணப்படுகின்றது. புலனாய்வு தகவல்களின்படி இஸ்ரேல் இந்த தொடர் தாக்குதல்களால் ஈரானால் தற்போது புதிய ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியாது என்று இஸ்ரேல் நம்புகின்றது. இது போரின் முக்கிய திருப்புமுனையாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஆனால் ஈரான் இதற்கு மாற்று கருத்துக்களையே வெளியிட்டு வருகின்றது. இந்த மோதல் இப்போது ஈரான் நிலப்பரப்பை தாண்டி லெபனான், பாரசீக வளைகுடா, செங்கடல் மற்றும் ஈராக் என்ற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பிற்கு விரிவடைந்துள்ளது. தென் லெபனானில் இஸ்ரேல் தன்னுடைய தரைவழி தாக்குதல்களை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. ஹார்மோஸ் நீரில் ஏற்பட்டுள்ள இந்த தடை உலக பொருளாதாரத்தை உலுக்கப் போகின்றது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பரலுக்கு $150 முதல் $200 வரையில், தேவைப்பட்டால் $300 வரையில் உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்காக ஒரு சர்வதேச கூட்டணியை உருவாக்கி வருகின்றார். இதில் சீனாவும் ஒரு சுவாரஸ்யமான புவிசார் அரசியல் திருப்பமாக இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இவை 17ஆம் நாள் போர்க்கள நிலவரத்தில் ஏற்பட்ட முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.